ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திசையன் வெளியில் இருக்கிற கருவாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம் இருக்கிறாங்க. ஹாய் சாம். ஹலோ கைஸ். எப்படி சாம், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீங்க வெளியில வந்திருக்கீங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. இந்த கருவாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே கருவாடு எவ்வளோ வகையான இது வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி நெத்திலி முதற்கொண்டு கூனி, அதாவது நெத்திலி மீன், நிறைய வகையான மீன்கள் இருக்காங்க. எனக்கு என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பேர் தெரியல. அந்த அளவுக்கு நிறைய மீன்கள் இருக்குது. இதை வந்து நம்ம அண்ணன்கிட்ட கேட்போம். இந்த கடையை நடத்திட்டு இருக்கிற அண்ணன் வந்து இங்கே நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்போம் நம்ம. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜஸ்டின். ஜஸ்டின். இங்கே எவ்வளோ நாளான கடை வச்சுருக்கீங்க? நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே. 20 வருஷத்துக்கு மேலே. சரி, இங்கே எத்தனை வகையான கருவாடுகள்லாம் இருக்குது? கருவாடு ஒரு 25 வகைகிட்ட இருக்கும். 25 வகைக்கு மேலே இருக்குது. ஓகே, விலையெல்லாம் எப்படி ரேஞ்சில் இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது? சாலை கருவாடு கிலோ 120 ரூபா. ஓகே, இது வந்து கிலோ 120. 120. ஓகே. இந்த காரப்பூச்சி 160. இது 160 வரும். ஓகே. முரெல்லாம் அதே மாதிரி 60 எப்படி வரும்? 160. ஆனால் இந்த முரலும் சாலை மீனும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதில் செதில் இருக்காது. செதில் இருக்காது, அதான் வித்தியாசமா. ஓகே. சரி, நான் இங்கே மக்கள் வந்து அதிகமாக எந்த கருவாடு வந்து அதிகமாக விரும்பி வாங்குறாங்க? இங்கே சாலை தான் அதிகமாக விரும்புவாங்க. சாலை தான் விரும்பி வாங்குறாங்கண்ணா? சாலை, நெத்திலி. ஓ, இந்த ரெண்டும் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. ஓகே. சரி, நான் இங்கே கருவாடு வந்து இப்போ நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போய் மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு வருவீங்க? இது நாங்களே கடற்கரையில் போய் காய போட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். அங்கேருந்து மீனாக எடுத்து இங்கே கொஞ்சம் உப்பு அடித்து காய போடும். ஓகே ஓகே. சில கருவாடில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், சில கருவாடில் வந்து உப்பே இருக்காது. அது இந்த இருக்குல்ல, அந்த மாதிரி கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும். அந்த பெரிய கருவாடு இருக்குங்களா? திறந்தா இருக்கு பாருங்க. ஓகே. இதெல்லாம் உப்பு கம்மியாக இருக்கும். உப்பு கம்மியாக இருக்குமோ? ஓகே. அது ஒரு அரை மணி நேரம் உப்புல வச்சு அப்படியே காயப்பட்டுரும். ஓகே ஓகே. அப்படியே கிழிச்சு அப்படியே காயப்படும். சரிங்கண்ணா. சரி, உப்புல ரொம்ப நாள் ஊறினாதான் அது நல்ல கருவாடு அப்படி எதாவது? அப்படி வந்து அந்த இருக்குல்ல பற்ற கருவாடு சொல்றாங்களா, அதெல்லாம் ஊற கருவாடு குளிக்கல வச்சு எடுக்கிறது. ஓ, குழி உள்ள வச்சு தான் கருவாடா மாற்றுவாங்க. சரி சரி சரி. சரி, நான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? அது கரைஞ்சிரும் குழம்புல, அந்த மாதிரி உள்ளது. ஓகே ஓகே. நம்ம குழம்புல போடும்போதே கரைஞ்சிரும். அது கரைஞ்சாதான் டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஓ, இது வந்து பொரிக்கிற மாதிரி இந்த மாதிரி உள்ளது நல்லா இருக்கும். அதுக்கு இது நல்லா இருக்கும். ஆமா, வெளியே எடுத்து கொண்டு போய் வாடை அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறது இது இந்த மாதிரி கொண்டு போகலாம். ஓஹோ. ஆனா இப்போ இந்த நார்மல் இந்த மாதிரி கருவாடுகள்லாம் வந்து வாசனை வெளியில வராது. இதெல்லாம் வராது. சாலை கருவாடுலாம் அதிகமா வராது. அதிகமா வாடை வருது அந்த உப்பு கருவாடு. ஓ, உப்பு கருவாடு தான் பற்ற கருவாடு சொல்றாங்களா, அதான் வாடை வரும். ஓகே ஓகே ஓகே. சரிங்கண்ணா. இங்க வர்றவங்களுக்கு நீங்க விலை எப்படியெல்லாம் பத்தி கேட்கக்கூடாது பொதுவா? ஆமா, கம்மியா தான் இருக்கும். கம்மி தான். இடங்கள்ல விட அங்க ரேட்டு கம்மி. இங்க ரேட்டு கம்மி தான் இல்லைங்களா? ஓகே. சரிங்கண்ணா, சந்தோஷம்ண்ணா, சந்தோஷம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட நீங்க விசிட்டிங் கார்டு. சரிங்கண்ணா. ஓகே. உங்க பேர் சுதந்திரங்களா? அது எங்க ஓனர் பேரு. ஓகே. சரி, இங்க நீங்க எம்எல்ஆர் சுதந்தர் அப்படின்றவங்களுடைய இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு கருவாடு வாங்குறவங்க வாங்கிக்கலாம். நீங்க ஒருவேளை ஆன்லைன்ல வாங்குறாங்க அப்படின்னா கொரியர் போட்டு கொரியரும் பண்ணிடுவீங்களா? ஓகே, அது ரொம்ப நல்ல வசதின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். வணக்கம் அக்கா. வணக்கம்ண்ணா. அக்கா, உங்க பேர் என்னங்கக்கா? செல்வி. செல்வி. அக்கா, நீங்க இந்த திசையன் வேலையில எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்கக்கா? 25 வருஷமா இருக்கேன். 25 வருஷமா. ஓகே. அப்படின்னா உங்களுக்கு நீங்க இந்த கருவாடு வந்து ஸ்டார்ட் பண்ண எங்க அம்மாவுக்கு அறுத்து அப்படியே கடையை மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கோம். அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. சூப்பர்க்கா. இங்க என்னென்ன வகையான கருவாடுகள்க்கா நீங்க விற்கிறீங்க? நெத்திலி, சாலை கருவாடு, மஞ்சப்பாறை, பெருஞ்சிலாமு, சீலா கருவாடு, ஓகே, வாழை, கனவா கருவாடு கிடைக்கும். ஓகே. பண்ணா. சரிங்கக்கா. இப்படி நிறைய வகையான எல்லா வகையான இருக்கு.
அதிகமா விற்கிறது சால கருவாடு, பெருஞ்சிலாம்பு கருவாடு விற்கும். அந்த கரையக்கூடிய கருவாடு. கரையக்கூடிய கருவாடு. ஆமா, பால் சுறா இருக்கு. ஓகே. அதாவது பால் சுறா வந்து மீனா இருக்கும்போதும் ரொம்ப பயனுள்ளது. ஆமா, கருவாட்டுலயே ரொம்ப பயனுள்ளது. கை கால் குறுக்குளத்தில் கேட்கும். குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பா தாய்ப்பால் இருக்கும். ஓகே. அந்த வகையில அந்த கருவாடுக்கு மட்டும் அந்த தன்மை உண்டு. அது அதாவது உயிரோட இருக்கும்போதும் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. இறந்தாலும் செத்த பிறகும் அதுக்கு வேல்யூ வேல்யூ ஜாஸ்தி. ஜாஸ்தி. இருக்கிறதுல உண்மையில சொல்ல போனா பால் சுறா தான் அதிகமா பெஸ்டான கருவாடு. கருவாடு. ஓகே, சூப்பர்க்கா. இங்க எவ்வளவு விலையில இருந்து ஆரம்பிக்குதுக்கா? இது வந்து விலை வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கணக்கு பண்ணி ஏலத்துல எடுக்கோம்ல, கடற்கரையில எடுக்கிறது அத கணக்கு பண்ணி கூடிடுவோம். ஏன்னா ஏலம் இப்போ கடற்கரையில கூடுதா. ஓகே. இப்போ 10 ரூபாய்க்கு 6 விக்கு. சாலை 10 ரூபாய்க்கு 6. முரல் கருவாடு அரை கிலோ 100 ரூபா அப்படி விக்கு. ஓ ஓ அந்த மாதிரி அப்படி விக்கு. ஸ்டார்டிங் குறைய நேரம் அரை கிலோ 50 ரூபாய்க்கும் விற்கும். சரிக்கா. இப்ப சில நேரத்துல வந்து ஒரு சில கடைகள்ல வந்து விலை ஏறும் போது ஒரு ரேட் இருக்கும், இறங்கும் போதும் அவங்க கிட்ட அதே இப்போ இப்போ இந்த கருவாடு நீங்க 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம விற்கும் போது 100 ரூபாய்க்கு விற்க முடியாது. நாங்க 110 ரூபான்னு விற்போம். 10 ரூபாய் கிடைச்சாலும் அந்த லாபம் கிடைக்குதான்னு தான் பார்ப்போம். ஆமா, ஏன்னா கடையில இருக்கும், ஒரு சம்பளம் மாதிரியாவது கிடைக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அதை கணக்கு பண்ணி விற்போம். அதை கணக்கு பண்ணி கொடுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா, சந்தோஷம்க்கா. சரி, இந்த கூர் கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, கூர் எல்லாம் என்ன விலை? 20 ரூபாய் வருங்களோ? ஓகே. சாப்பாடோட சேர்ந்து எப்படி அரிசி கரைஞ்சு போகுமோ அது மாதிரி இந்த கருவாடோடும் அதே போலதான். நீங்க குழம்பு வைக்கும் போதே குழம்போட குழம்பா கரைஞ்சிரும் அப்படின்றாங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து உப்பு கருவாடுன்னு சொல்றாங்க. அதாவது உப்புல போட்டு மண்ணுல ஊற வச்சு கருவாடா மாத்தி அதுக்கப்புறமா வர்றது தான் இந்த கருவாடு. அதை தான் வந்து இங்க பெருசா வச்சிருக்கிறாங்க, பெரிய கருவாடுன்னு. இது குழம்போட குழம்பா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணாதான் அது பார்க்கவும் நல்லா இருக்கும் அந்த பாக்கெட்ல இருக்கிறது. கண்டிப்பா. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல இருக்கிற தூசி, அந்த பொடி தூசி மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து நல்லா படைச்சி க்ளீன் பண்ணி அதில் அந்த பொடி எதுவுமே இல்லாமல் வெறும் கருவாடு மட்டும் இருக்கிற மாதிரி தான் வச்சு பேக் பண்ணுறாங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த பொடி கிடி எல்லாம் சேர்த்து போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே மண் மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் அவங்க அதை கிளியர் பண்ணிவிட்டு அருமையான வகையில் பேக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன், அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பார்சல் மூலமாகவே, கொரியர் மூலமாகவே வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நான் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன். தேங்க்யூ. ஓகே, கருவாடு சந்தையில் வந்து நம்ம பெரியம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்னங்கம்மா? சரஸ்வதி. சரஸ்வதிங்களா? அப்போ நீங்கள் எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அம்மா பேரும் சரஸ்வதி தான். சந்தோஷம். சரி, நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாம்மா கருவாடு கடை வச்சுருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமா இருக்கேன். 20 வருஷமாவே வச்சுருக்கீங்க. ஓகே. சரி, இங்கே எந்த மாதிரி சமயத்தில் அதிகமாக கருவாடு சேல் ஆகும்? அதிகமாக கருவாடு விற்கிறது தை மாதம் தான். தை மாதம் தான் அதிகமாக? தை மாதம் தான் நல்லா விற்கும். ஓகே. அதுலேயும் அதிகமாக எந்த மாதிரி கருவாடு வந்து விற்பனை அதிகமாகும், சேல் பண்ணுறது? விற்பனை அதிகமாகுது சாலை, முரல், நெத்தலி, நெத்திலி இந்த மாதிரி. வேற கிழிச்ச பண்ணா, விளமீன் கருவாடு, மஞ்சப்பாறை, இதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும். ஓ சரி சரி. ஓகே. விலை எல்லாமே வந்து எந்த மாதிரி லெவல்ல இருக்குமா? அதாவது குறைஞ்சது ஒரு 30 ரூபாய்க்கு வந்தா வாங்கலாம், 50 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல? அப்படின்னா இது 50 ரூபாய்க்கு 35 சாலை. ஓ, 50 ரூபாய்க்கு வந்து 35 சாலை. ஓ, எண்ணிக்கை கணக்குல? எண்ணிக்கை கணக்கு. ஓ சரி சரி சரி. சரி, இது 50 ரூபாய்க்கு 25. இதெல்லாம் 50 ரூபாய்க்கு 25. ஆமா. ஓ சரிம்மா. இந்த கஷ்ட நாள், இந்த பண்டிகையில் என்ன ஒண்ணு, சாய்ப்பு மரங்களுக்கு பண்டிகையில் என்ன ஒண்ணு வியாபாரமே இல்லை. ஓஹோ, ரொம்ப பாதிப்பு. ஓ சரி சரி. ரொம்ப சுத்தமா வியாபாரம் இல்லாம கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கோம். ஓகே ஓகே. ஆமா ஆமா. அதாவது இந்த 40 நாள் நோன்பு இருக்கிறது, இந்த டைம்ல கம்மியா கஷ்ட நாள் இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு, அதனால வியாபாரமே இல்லை சுத்தமா. சரி சரி சரி. ஆமா. அதாவது கருவாடு எப்போவாது வீட்டுல பொரிச்சாலே வாசனை கும்முன்னு வரும். ஆமா, அது வந்து பெருஞ்சிலாம்பு கருவாடு. பெருஞ்சிலாம்பு. பெருஞ்சிலாம்பு. ஓ
அதெல்லாம் எவ்வளவு விலை இருக்குமா? அது 1 கிலோ 500 ரூபா 600 ரூபா. இப்போ 500 ரூபாய் வரும்ல, மலிவா உள்ள நேரத்துலன்னா 400 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். ஆமா. சரிங்கம்மா. நீங்க இந்த கருவாடு கூடவே டிராவல் பண்றீங்கல்ல, ஆமா. உங்களுக்கு கருவாடு மேல ஒரு ஆசை இருக்கும்ல? இப்ப நாங்களாம் எப்போது சாப்பிடுறோம், நீங்க கூடவே இருக்கீங்க. நான் எப்பவுமே கருவாடு இல்லாம சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். ஒரு கருவாடுனால சுட்டு சாப்பிடணும். சுட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். சரிங்கம்மா, சந்தோஷம் சந்தோஷமா. இங்க ரெகுலரா வந்து வாங்குற கஸ்டமர்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? ரெகுலரா வருவாங்க. ஓகே ஓகே, சரிங்கம்மா, சந்தோஷமா, சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செய்து எல்லா நாளுமே நல்ல நாள் தான், அது ஒரு பக்கம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே சமயத்துல இது நம்மளை நம்பி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வியாபாரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். 1 கிலோ 1000 ரூபாய்க்கு போகுது. 1 கிலோ 1000 ரூபாய். ஆமா. ஓகே, அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் பிள்ளை சுறா. இது குழந்தைங்களுக்கு பால் சுரக்காத ரொம்ப கர்ப்பிணி பெண்கள் கஷ்டத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சுறா வந்து உயிரோட இருக்கும்போதும் சரி, இறந்ததுக்கு அப்புறமா கருவாடை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து உங்க ஏரியால இருக்கிற கருவாடு கடைகள்ல இல்லை மீன் கடைகள்ல இது கிடைச்சதுன்னா நீங்க ரெகுலரா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்களுடைய சப் ஜோசப் பாலா.